coders, welcome back to Code with Indu. இன்னைக்கு நம்ம day 50க்கு வந்துட்டோம். ஸோ day 50ல Spark கூட full end to end flow வந்துட்டு பார்ப்போம். லைக் ஒரு ரியல் டைம் பைப்லைன் வந்துட்டு எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரம் கஃப்கால இருந்து டெல்டா வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்ட்ரீமிங் டேட்டாஸ் தான். ஸோ ஸ்ட்ரீமிங் டேட்டாஸ் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இன்ஜினியரிங்ல ரொம்ப கிரிட்டிக்கலான திங்ஸ். ஸோ அதான் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லைக் ஃபர்ஸ்ட் பவர் பிஐன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு கோட் மட்டும் கிடையாது, பட் எவ்ரி கான்செப்ட் லைக் எதுக்காக ஏன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பவர் பிஐல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோட எண்டில் நம்மளோட என்டர்பிரைஸை வந்துட்டு, அதாவது ஸ்ட்ரீமிங் அனலிட்டிக்ஸ் பைப்லைனை வந்துட்டு எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். ஸோ ஃப்ரம் கஃப்காலேருந்து ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர்லேருந்து கஃப்கா நெக்ஸ்ட் போகிறது, நெக்ஸ்ட் ஸ்பார்க் அண்ட் தென் டெல்டா அண்ட் தென் பவர் பிஐ, இந்த ஓவரால் ஃப்ளோவுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நம்மளோட இடிஎல் ப்ராசஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் மெயின் திங்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம சொல்லும் போது என்னது, டாபிக்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கஃப்காவோட இன்டர்னலில் இருக்க ஒவ்வொரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக், பார்ட்டிஷன்னா என்ன, ஆஃப்செட்னா என்ன, ப்ரொடியூசர்னா என்ன, கன்சியூமர் குரூப்ஸ், ரெப்ளிகேஷன், ரிட்டென்ஷன் பாலிசிஸ். இப்போ வந்துட்டு நம்ம மெயினான விஷயங்களை மட்டும் பார்ப்போம். நம்ம கோட் எழுதும் போது இன்னும் கொஞ்சம் டீடைல்டு கான்செப்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரீமோட நேம் தான் வந்துட்டு டாபிக்னு சொல்லுவோம். லைக் நேம் டு ஸ்ட்ரீம். நெக்ஸ்ட் பார்ட்டிஷன்ங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். லாக்ஸ் வந்துட்டு பேரலா ரன் பண்றதுக்கு தான் இந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட வச்சிருப்போம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் வந்துட்டு ஆஃப்செட். ஆஃப்செட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பொசிஷன் மார்க்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆஃப்செட்னு சொல்றோம். ஒரு பார்ட்டிஷனுக்குள்ள இந்த ஆஃப்செட்ஸ் இருக்கும். அந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த டேட்டா வந்து நான் வச்சிருக்கேன், எந்த பார்ட்டிஷன்ஸ்ல நான் வச்சிருக்கேன் அப்படிங்கறத இந்த பொசிஷன் மார்க்கர் வச்சு நான் டினோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரொடியூசர் நம்ம சொல்லும் போது ப்ரொடியூசருங்கிறது என்னன்னா ஈவெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ரொடியூசரோட வேலை. நெக்ஸ்ட் கன்சியூமர் குரூப்ஸுங்கிறது மல்டிபிள் கன்சியூமர்ஸ் வந்துட்டு லோட ஷேர் பண்ணுறது தான் கன்சியூமர் குரூப்ஸ். ஸோ ரெப்ளிகேஷன் நம்ம சொல்லும் போது ஃபால்ட் டாலரன்ஸ் என்ஷோர் பண்ணுறதுக்கு தான் ரெப்ளிகேஷன் இருக்குது. அண்ட் தென் ரிட்டென்ஷன் பாலிசி நம்மளுக்கே தெரியும். கஃப்கா வந்துட்டு எவ்வளோ நாள் அந்த டேட்டாவை வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்துட்டு ரிட்டென்ஷன் பாலிசி. இதுதான் ஒரு ஃபுல் கஃப்காவோட இன்டர்னல்ஸை நம்ம சொல்ல போகிறோம். லைக் ஆல்ரெடி வந்துட்டு இந்த கோடை வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னமும் திரும்ப அந்த ப்ரொடியூசர் கோடையும் வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கஃப்காங்கிறது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி, பிஏங்கிறது வந்துட்டு ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு அனௌன்சர், ப்ரொடியூசருங்கிறது ஒரு அனௌன்சர் மாதிரி. அவங்க தான் கன்சியூமர் கிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர் தான் வந்துட்டு நம்மளோட பார்ட்டிஷன்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு பேசி நம்மளுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த குரூப் கிட்ட பேசி நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ டாபிக்ஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பார்க்கோட ஸ்ட்ரக்சர், ஸ்பார்க்கோட ஃப்ளோ நம்ம வந்துட்டு ஏற்கனவே தெரியும். மைக்ரோ பேட்ச், ஸ்கீமா என்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன, செக் பாயிண்டிங்னா என்ன, அவுட்புட் மோட்ஸ், வாட்டர் மார்க்கிங், இது எல்லாமே வந்துட்டு செப்பரேட் வீடியோவாக நான் வந்துட்டு உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ மைக்ரோ பேட்ச் எக்ஸிக்யூஷன் நம்ம சொல்லும் போது ஸ்பார்க் வந்துட்டு ஸ்மால் பேட்சஸாக எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதா மைக்ரோ பேட்ச் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்கீமா என்ஃபோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டர்ட்டி டேட்டாவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீமா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. செக் பாயிண்டிங்கிறது ஆஃப்செட் ப்ளஸ் ஸ்டேட், இது ரெண்டுத்தையும் ஸ்டோர் பண்ணுறதா என்னது செக் பாயிண்டிங். அவுட்புட் மோட்ஸ்ன்னு சொல்கிறது அப்பெண்ட், அப்டேட், கம்ப்ளீட் எல்லாமே. அப்பெண்ட்னா நியூ ரோஸா இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட்னா சேஞ்ச் பண்ணுறது ரோஸை, கம்ப்ளீட்டுங்கிறது ஃபுல் டேபிளையும் வந்து நம்மளுக்கு கொடுக்குறது. ஸோ வாட்டர் மார்க்கிங்கிறதும் அதே மாதிரி தான். லேட் டேட்டா வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டர் மார்க்கிங்லாம் சொல்லியிருப்போம். இந்த ஒவ்வொரு கான்செப்ட்டுமே ஒவ்வொரு வீடியோவாக நம்மளோட யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபுல் ப்ராசஸும் தெரிஞ்சுக்கணும், அதோட கோட் தெரிஞ்சுக்கணும், அதோட யூசேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த கோடை வந்துட்டு போய் அந்த வீடியோஸை போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பார்க்லேயே வந்துட்டு அவுட்புட் மோட் வந்துட்டு ஸ்ட்ரீமிங்க்கு எது பெஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறதுல அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். லைக் அப் அண்ட் பெஸ்ட்டா, அப்டேட் பெஸ்ட்டா, இல்லை கம்ப்ளீட் பெஸ்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டெல்டா லேக் கான்செப்ட். டெல்டா லேக் கான்செப்ட் நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் டெல்டா லேக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னது, ஆசிட் டிரான்சாக்ஷன். ஆசிட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்ட்னஸ் வந்துட்டு கேரண்டி பண்ணுறதுக்கு தான் இந்த ஆசிட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கீமா எவல்யூஷனும் தேவை. அதாவது நியூ காலம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த நியூ காலம்ஸையும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். டைம் ட்ராவல்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்களா ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியை வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் குவெரி பண்ணுறதுக்கு தான் இந்த டைம் ட்ராவல் இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா டேட்டா குவாலிட்டி வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணுறது தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஜி ஆர்டரிங், ஆப்டிமைஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த டெல்டா லேக் கான்செப்ட்குள்ளே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரீமிங் ப்ளஸ் பேட்ச் யூனிஃபிகேஷனும் வந்து, அதாவது ரெண்டு டேபிளும்
ஒரே டேபிள் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீமிங் ப்ளஸ் பேட்ச் யூனிஃபிகேஷன் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரே டேபிள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் SQL queries நமக்கு தெரியும், லைக் வெர்ஷன்ஸ், செக் கன்ஸ்ட்ரெயின்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கேஸ் ஸ்டடின்னு பார்க்கும்போது IoT சென்சார்ஸ் இருக்குது அப்படின்னா டெல்டா எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்டோரேஜை கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, ஸ்கீமா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணுறதுக்கு தான் இந்த டெல்டா வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கான பவர் பிஐ. ஸோ பவர் பிஐங்கிறது நம்மளுக்கே தெரியும். பவர் பிஐ எதுக்காக இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு நம்ம பவர் பிஐ பார்ப்போம். உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ, நம்ம ஆக்சுவலி நம்ம 10th 12th அந்த இங்கிலீஷ்லலாம் வந்துட்டு நம்மளுக்கு பார் சார்ட், பை சார்ட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பவர் பிஐயும் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நான் ரிட்டன்ல வந்துட்டு இந்த பார் சார்ட்டை பார்த்து நீங்க ஒரு எஸ்ஏ எழுதுறது மாதிரியும் அந்த எஸ்ஏவை வச்சு நீங்க பார் சார்ட் வரைகிற மாதிரியும் இருக்கும் இல்லையா, எது நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்? பார் சார்ட் தானே, நம்மளுக்கு ஈஸியாக பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு அப்பீலிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் பவர் பிஐ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சார்ட்டிங் பர்பஸ், நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது, நம்மளோட ஓவரால் நம்மளோட டேட்டா டேபிளை வந்துட்டு நான் விஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறது தான் என்னோட பவர் பிஐயோட வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்டா query பண்ணி அந்த queryல இருக்கிற அவுட்புட்ஸை பார் சார்ட், லைன் சார்ட், இந்த மாதிரி எல்லா சார்ட்ஸ் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்துட்டு பண்ணி அவங்க வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணி நம்மளுக்கு காப்பாங்க. ஸோ டைரக்ட் queryக்கும் இம்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா டைரக்ட் query வந்துட்டு லைவ் டேஷ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இம்போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு லைவ் டேஷ்போர்ட்ஸ் இல்லாமல் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கெடியூல்டு ரெஃப்ரெஷ்னு சொல்லும் போது அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ லோ லெவல் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னா பர் யூசர், ஒவ்வொரு யூசருக்கும் டேட்டா வந்துட்டு எப்படி இருக்கும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருக்கும். அதே மாதிரி விஷுவலைசேஷன் டைப்ஸ்ன்னு சொல்லும் போது பார், லைன், கேபிஐ, மேப், இந்த மாதிரி டைப்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், பவர் பிஐல நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு சொல்ல முடியாது, நம்மளோட டேட்டா பேஸ்லேயே நம்ம வந்துட்டு பவர் பிஐ வந்துட்டு இன்டெகிரேட்டடாக தான் இருக்கும் ஃபார் ப்ரீமியம் வெர்ஷனுக்காக. நம்ம வந்துட்டு கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணுறதுனால பவர் பிஐ வந்துட்டு நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியாது. பட் எஸ், ஆக்சுவலி நம்ம பவர் பிஐயை இன்டெகிரேட் பண்ண முடியும் டேட்டா பிரிக்ஸ்குள்ளேயே. ஸோ ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு பவர் பிஐ வந்து கனெக்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் JDBC வந்துட்டு கொடுக்கணும், அப்புறம் டெல்டா டேபிளை இம்போர்ட் பண்ணி விஷுவல்ஸ் வந்துட்டு பில்ட் பண்ணணும். இதையும் நம்ம ஏற்கனவே எப்படி பண்ணணும், எப்படி கோட் எழுதணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம், நீங்கள் வந்துட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எந்த மோட் யூஸ் பண்ணணும், இம்போர்ட் ஆர் டைரக்ட் query? இதோட ஆன்சரை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சருக்கு டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரீட்டைல் செயின் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பவர் பிஐ வந்துட்டு எனக்கு ரொம்ப சேல்ஸ் பர்சன் அந்த மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த சைடில் போகும்போது எனக்கு பவர் பிஐ டேஷ்போர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்துட்டு ஸ்கீமா ட்ரிஃப்ட், லேட் அரைவல்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங், செக்யூரிட்டி, மானிட்டரிங், இதெல்லாமே வந்துட்டு நூக் அண்ட் கார்னர்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான திங்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்கீமா ட்ரிஃப்ட்டுங்கிறது வந்துட்டு டெல்டா ஸ்கீமா எவல்யூஷன் வச்சே வந்துட்டு நியூ ஃபீல்ட்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். லேட் அரைவல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா வாட்டர் மார்க்கிங் வச்சு. அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸில் இதை தனியாகவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், லைக் பார்ட்டிஷனிங், ஆர்டரிங் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு டியூன் பண்ணுவேன். செக்யூரிட்டின்னு சொல்லும் போது நேற்று தான் அந்த வீடியோ போட்டோம், RBAC, என்கிரிப்ஷன், ஆடிட் லாக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு செக்யூரிட்டியில் வரும். ஸோ மானிட்டரிங் நம்ம சொல்லும் போது ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரீமிங் மெட்ரிக்ஸஸ் வந்துட்டு எனக்கு தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோட் டெமோக்குள்ளே வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ டெமோ ஃப்ளோ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கஃப்கா ப்ரொடியூசர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈவென்ட் க்ளோஸ் வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸ்பார்க் கன்சியூமர் வச்சு டெல்டா டேபிள்ஸ் அண்ட் பவர் பிஐ வச்சு ரெஃப்ரெஷ் அண்ட் சார்ட் அப்டேட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொடியூசர் ஈவெண்ட்ஸ் சென்ட் பண்ணோம் ஸ்பார்க் கன்சியூமருக்கு. ஸோ ஸ்பார்க் வந்துட்டு அதை எடுத்துட்டு டெல்டாவாக வந்துட்டு கொடுத்து டெல்டா ஸ்டோர் வந்துட்டு நம்ம பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டெல்டா ஸ்டோர்லேருந்து டேட்டாஸை எடுத்து பவர் பிஐ அப்டேட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு விஷுவலைஸாக கொடுக்கும். ஸோ எண்ட் டு எண்ட் பைப்லைன் வந்துட்டு இதோட கம்ப்ளீட் ஆகிடும். இதுதான் வந்துட்டு ஹோல் ஆர்கிடெக்சர், லைக் ரியல் டைம் அனலிட்டிக்ஸ் இன் என்டர்பிரைஸ். ஸோ நம்ம சீரீஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கோடு பார்க்கலாமா? ஸோ கோட் நம்ம போகும்போது டேட்டாபிரிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட் கோடுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன அப்படின்னா கஃப்கா தான். ஸோ
கஃப்காங்கிற லாஜிக் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ப்ரொடியூசர் ப்ளஸ் புரோக்கர் ப்ளஸ் கன்சியூமர், இந்த 3ம் சேர்த்தாதான் வந்துட்டு என்னோட கஃப்கா லாஜிக் வந்துட்டு நம்மளுக்கு முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம சொல்லியிருக்கோம். டாபிக்ங்கிறது என்ன அப்படின்னா லாஜிக்கல் சேனல்ஸ் ஃபார் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க, எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இது நான் வந்துட்டு கோட் ஃபர்ஸ்ட் நான் எழுதியிருக்கேன். ஸோ கோட்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்துட்டு எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதாவது என்னோட மெசேஜ், என்னோட ஆர்கனைஸ் பண்ணும் என்னோட மெசேஜஸ் எல்லாமே கேட்டகரி வைஸ் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அதை தான் வந்துட்டு நான் டாபிக்னு சொல்றேன். ஸோ ஈவெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு லாஜிக்கல் சேனல் வந்துட்டு கொடுக்கறது தான் வந்துட்டு டாபிக்ஸ்னு சொல்றோம். ஸோ இது எதுக்காக என்ன அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு நேம்டு ஸ்ட்ரீமா வச்சுக்கிறதுக்காக தான். ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ரைட் பண்றதுக்கும் கன்சியூமர்ஸ் வந்துட்டு ரீட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கிறதுக்காக. அதாவது இப்போ என்னோட பேர் இருக்கு அப்படின்னா எனக்கு பேர் வச்சதுனால தான் வந்துட்டு என்னை கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னை பத்தி நோட் பண்ணி மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கும் வந்துட்டு ஈஸியா இருக்கும். அப்பதான் அவங்களால வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு லாஜிக்குக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மெசேஜஸுக்கும் வந்துட்டு ஆர்கனைஸ்டா வந்துட்டு மென்ஷன் பண்றதுக்காக தான் வந்துட்டு இந்த டாபிக் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை எப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஸ் இருக்கு, ஒரே டேட்டா தான் அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்போ வந்துட்டு இந்த டாபிக்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் நம்ம சொல்லும் போது அந்த டாபிக் வச்சு சப்டிவிஷனா பிரிக்கிறது தான் வந்துட்டு பார்ட்டிஷன். ஸோ லைக் எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிஷனும் வந்துட்டு ஒவ்வொரு லாக ஆர்டர் பண்ணி வச்சுக்கோ. இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா பேரலிசம் ஸ்கேலபிலிட்டிக்காக தான் இந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இது எப்படி பண்றாங்க அப்படின்னா கஃப்கா வந்துட்டு நம்ம பார்ட்டிஷன்ஸ்ல அந்த மெசேஜஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எனக்கு வந்துட்டு அவுட்புட் எடுத்து கொடுக்கும். ஸோ ஹை த்ரூபுட் இருக்க இடத்துல எல்லாமே வந்துட்டு எனக்கு இந்த பார்ட்டிஷன்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ஆஃப் செட் நம்ம சொல்லும் போது ஆஃப் செட்டுங்கிறது வந்துட்டு பொசிஷன் ஆஃப் மெசேஜ் அண்ட் பார்ட்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லைக் யூனிக் ஐடி பர் பார்ட்டிஷன், ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஐடி. ஸோ இது என்ன பண்ணும், அந்த ப்ராக்ரஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஆஃப்செட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கன்சியூமர் குரூப் மெட்டாடேட்டாவில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் எப்போ இது வேணும் அப்படின்னா ரீப்ளே பண்ணும்போது இல்லை ரெஸ்யூம் பண்ணும்போது இது எனக்கு தேவைப்படும். லைக் இப்போ என்னோட கோடை வந்துட்டு நான் இது வரைக்கும் ரன் பண்ணிட்டு இதை அப்படியே நான் ரெஸ்யூம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமுக்கு வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு ஈஸியஸ்ட்டாக தேவைப்படும். அப்போது நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ண தேவையில்ல. என்னோட ஆப்செட் வந்துட்டு கடைசியாக எதில் முடிஞ்சிருக்கோ அதுலேருந்து நான் ஆரம்பிப்பேன். அப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்துட்டு இது ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு எனக்கு ஆஃப்செட் தேவைப்படும். ப்ரொடியூசர்னு சொல்லும் போது ஈவெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது. கன்சியூமர் எதுக்காக அப்படின்னா டாபிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது. புரோக்கர் வந்துட்டு டாபிக்ஸை கஃப்காவோட சர்வரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. புரிஞ்சுதா? இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜூ கீப்பர், கேக்ராஃப்ட் இது எல்லாமே வந்துட்டு கிளஸ்டரோட கோஆர்டினேஷனுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடியூசரோட கோட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ப்ரொடியூசர்ல வந்துட்டு எதுக்காக அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நமக்கு ஈஸியஸ்டா முடிஞ்சிடும் இல்லையா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கஃப்காவோட கிளைண்ட் வந்துட்டு இம்போர்ட் பண்றேன், அதாவது என்னோட ப்ரொடியூசர் வந்துட்டு இம்போர்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஜேசன் எதுக்காக நான் இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா சீரியலைசேஷனுக்காக, டைம் வந்துட்டு டிலேஸ்க்காக வந்துட்டு நான் யூஸ் பண்றேன். ஸோ எதுக்காக சீரியலைசேஷன் அப்படின்னா கஃப்கா வந்துட்டு பைட்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே மாதிரி இது எப்போ யூஸ் பண்றாங்க அப்படின்னா லைக் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது ஆப் வந்துட்டு ஈவெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, லைக் ஐஓடி சென்சார்ஸ், காமர்ஸ் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி வரும்போது எனக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அப்போ வந்துட்டு எனக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். நெக்ஸ்ட் பூட்ஸ்ட்ராப் சர்வர்ஸ்ல வந்துட்டு அவனோட புரோக்கரோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், அதுதான் இந்த லோக்கல் ஹோஸ்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிக்ஷனரி டு ஜேசன், ஜேசன் டு பைட்ஸ் கன்வர்ஷன் தான் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னோட ஆர்டர்ஸ் என்ன அப்படிங்கறத நான் கொடுத்துட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத என்னோட டேட்டா ஃப்ரேம் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட டாபிக் வந்து நான் அனுப்புறேன். அதாவது ஆர்டர்ஸோட டாபிக் வந்துட்டு அனுப்புறேன். என்னோட ஆர்டர் தான் வந்துட்டு என்னோட ஆர்டரோட டாபிக். ஸோ அதை நான் வந்துட்டு அனுப்பிச்சு நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஆன்சர் வந்து கொடுக்குறேன். ஸோ டிலே வந்துட்டு இருக்கு அப்படின்னா ரியல் டைமா என்ன பண்ணும், அதை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணி அமைதியாக விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பார்க் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரீமிங். ஸோ கன்சியூமர் கோட் வந்து நம்ம பார்க்கலாமா. ஸோ இப்போ வந்து நான் பார்த்தது வந்துட்டு ப்ரொடியூசரோட கோட், இப்போ நான் பார்த்துக்கிறது வந்துட்டு கன்சியூமரோட கோட். ஸோ ப்ரொடியூசரோட கோட் எப்படி ஒர்க் ஆகுங்க இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கன்சியூமரோட கோடு. ஸோ கன்சியூமர் கோடு நம்ம சொல்லும் போது இதுல இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரீமிங். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் ஸ்ட்ரீமிங்கிறது வந்துட்டு ஒரு டிக்ளரேட்டிவ் ஸ்ட்ரீமிங் ஏபிஐ அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நெக்ஸ்ட் மைக்ரோ பேட்ச் வெர்சஸ் கண்டினியூஸ்க்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதையும் தனி வீடியோவாகவே போட்டுருக்கோம். ஸோ மைக்ரோ பேட்ச்ங்கிறது என்னங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸ்மால் பேட்சஸாக வந்துட்டு பிரித்து அதை ப்ராசஸ் பண்ணோம் ஸ்பார்க். ஸோ இதை தான் வந்துட்டு மைக்ரோ பேட்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்கீமா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வந்துட்டு கொடுக்கறதுக்காக ஸ்கீமா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு. செக் பாயிண்டிங் வந்துட்டு ஆஃப்செட் ப்ளஸ் ஸ்டேட் இது ரெண்டுத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. எதுக்காக அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான். அவுட்புட் மோடும் வந்துட்டு எனது 3 மோட்ஸ் இருக்கு. அப்பெண்ட், அப்டேட் அண்ட் கம்ப்ளீட் 3 மோட் இருக்கு. வாட்டர் மார்க்கிங் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா லேட் டேட்டா வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னோட வாட்டர் மார்க்கிங் வந்துட்டு யூஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ வாட்டர் மார்க்கையும் வந்துட்டு நம்ம முன்னாடியே கொடுத்து வச்சிருவோம். எவ்வளோ டைமுக்கு வந்துட்டு அது வந்துட்டு வெயிட் பண்ணி என்னோட அவுட்புட் வந்துட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ கோட் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன பண்ணியிருக்கேன், ரீட் பண்ணிடுறேன். டேட்டாவை ரீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசரோட நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருவேன். அதை வந்துட்டு கொடுத்து இதுதான் வந்துட்டு என்னோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிடுறேன். என்னோட டாப்பிக்கையும் கொடுத்து நான் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு என்னோட எக்ஸ்பிரஷன் வந்துட்டு எப்படி இருக்கணும், என்னோட ஸ்கீமாவையும் நான் வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்துட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணி நான் அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரைட் பண்ணுறேன். ஸோ என்னோட மோட் என்னங்கிறதையும் நானே கொடுத்துட்றேன். ஸோ அப் அண்ட் மோட் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் இது ஏன் நம்ம செக் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் தான் அது ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரண்டி பண்ணுறதுக்காக தான் செக் பாயிண்ட். செக் பாயிண்ட்டை பற்றியும் தனியாகவே ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு இன்டெப்த்தாக இருக்கும். அப்போ கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப் அண்ட் மோட் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரீமிங்கில் வந்துட்டு இன்சர்ட் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கொடுப்போம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அப் அண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்கீமா வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஜேசன் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ட் காலம்ஸாக வந்துட்டு பாஸ் பண்ணி எனக்கு வேல்யூ வந்துட்டு கொடுத்துரும். ஸோ இப்போ ப்ரொடியூசர் சைடும் பார்த்தாச்சு, கன்சியூமர் சைடும் பார்த்தாச்சு. இது எப்படி வந்துட்டு டேட்டாவை ரீட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ டேட்டாவும் வந்துட்டு என்ன பண்ணிடுது, ஆப்ஷனில் வந்துட்டு ரைட் பண்ணவும் வருது. டெல்டா டேபிளில் வந்துட்டு எனக்கு ரைட் பண்ணி என்னோட ஸ்டோரும் பண்ணிடுது. நெக்ஸ்ட் டெல்டா லேக்குன்னு நம்ம சொல்லும் போது இதனோட கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கிற கான்செப்ட் தான். ஸோ நான் query பண்ணுறதுனா எப்படிங்கிறது இந்த டெல்டா லேக்லேருந்து தான் நான் வந்துட்டு நான் query பண்ணி எடுத்துப்பேன். லைக் ஆசிட் ட்ரான்சாக்ஷனில் ACIDன்னு இருக்கா. இந்த நாலுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அட்டாமிக், கன்சிஸ்டன்ட், ஐசோலேட்டட் அண்ட் டியூரபிள். இதை தான் வந்துட்டு நான் ஆசிட் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறேன். ஸோ என்னோட எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் கொடுத்துருப்பேன். எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த ஆசிட் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ ஸ்கீமா எவல்யூஷன் நம்ம சொல்லும் போது காலம்ஸ் வந்துட்டு சேஃபாக வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீமா எவல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஸோ டைம் ட்ராவலும் வந்துட்டு என்னோட டெல்டா லேக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஸோ டைம் ட்ராவல்னு சொல்லும் போது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கலாம், query பண்ணி என்னோட ஆன்சர்ஸை நான் எடுத்துக்க முடியும். ஸோ டேட்டா குவாலிட்டின்னு சொல்லும் போது அதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர் நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ஆப்டிமைஸாக வச்சுக்கணும் நம்ம நினைப்போம் இல்லையா. அதே மாதிரி என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷனில் ஆர்டரிங், ஆப்டிமைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் என்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருவேன். ஸோ நெக்ஸ்ட் ஆசிட் நம்ம சொல்லும் போது லைக் என்னோட டேட்டா பேஸோட டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்துட்டு ரிலையபிளாக ப்ராசஸ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த ஆசிட்னு சொல்கிறோம், ஆசிட் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். லைக் அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒரு சிங்கிள் யூனிட்டா நடந்துக்கும். லைக் எய்தர் என்னோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா சக்சீட் ஆகணும், இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்துட்டு இந்த அட்டாமிசிட்டியை நான் யூஸ் பண்றேன். ஃபார் அட்டாமிசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை சிங்கிள் யூனிட்டா வந்து கன்சிடர் பண்றது தான் வந்துட்டு அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்றோம். லைக் எல்லா ஆப்ரேஷன்ஸும் நடக்கணும், இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்கக்கூடாது. இப்போ 4 ஸ்டெப் இருக்கு அப்படின்னா அந்த 4 ஸ்டெப்புமே நடக்கணும். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதை அப்படியே நிறுத்திக்கணும், மற்ற எல்லாமே வந்துட்டு அப்படியே விட்டுட்டு முடிஞ்சிடணும். ஸோ அதை தான் வந்துட்டு அட்டாமிசிட்டின்னு சொல்கிறோம். சி ஃபார் கன்சிஸ்டன்சிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வேலிட் ஸ்டேட் இல்லை ஒரு வேலிட் ஸ்டேட்டை இன்னொரு வேலிட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறது தான் வந்துட்டு மாற்றுறது தான் வந்துட்டு அதோட கன்சிஸ்டன்சி சொல்கிறோம். லைக் ப்ரிசர்விங் ஆல் ரூல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி என்னோட ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு மாறுறது தான் வந்துட்டு கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம். ஐசோலேஷனுங்கிறத வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஒன்றுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகவே கூடாது, எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை தான் வந்துட்டு நம்ம ஐசோலேஷன் சொல்கிறோம். டியூரபிலிட்டிங்கிறது வந்துட்டு ஒன்ஸ் இட் இஸ் கமிட்டட் தென் இந்த சேஞ்சஸ்ங்கிறது பெர்மனன்ட் தான்.
இப்போ சிஸ்டம் வந்துட்டு இம்மீடியட்டா கிராஷ் ஆகுது அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாவே வந்துட்டு முடிச்சிடுறது தான். லைக் அட்டாமிசிட்டிங்கிறது ஆல் ஆர் நத்திங். கன்சிஸ்டன்சிங்கிறது வேலிட் டேட்டா ரிமைன் பண்ணணும். ஐசோலேஷனுங்கிறது வந்துட்டு கன்கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கணும். இட் டு நாட் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அந்த டியூரபிலிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு கமிட்டட் பண்ண டேட்டா வந்துட்டு பெர்மனெண்ட்டா வந்துட்டு எனக்கு ஸ்டோர் ஆகணும். இதுதான் நம்ம வந்துட்டு ஆசிட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு டேட்டா வந்துட்டு query பண்றது மாதிரி தான். என்னென்ன டைம் டிராவல் பண்றது, எப்படி ஸ்கீமா எவல்யூஷன் எப்படி பண்றது, என்போர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துட்டு எப்படி என்போர்ஸ் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி வச்சுக்கலாம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்போர்ஸ்மெண்ட் சொல்றது வந்துட்டு ஒரு டேட்டாவோட வேலிடேஷன் வந்துட்டு நம்ம பண்றது தான் வந்துட்டு என்போர்ஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸ்கீமா எவல்யூஷன் வந்துட்டு ஒரு டேட்டாவில் இருக்க ஒரு காலமோ ஒரு ரோவோ நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸ்கீமாங்கிறது காலம் தானே. ஒரு காலம் நான் வந்துட்டு ஆல்டர் பண்ணுறது தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கீமா எவல்யூஷன் சொல்கிறேன். டைம் ட்ராவலுங்கிறது லைக் ஹிஸ்ட்ரி என்னோட வேர்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கறது. அண்ட் தென் ஒரு கரண்ட் டேட்டாவை நான் query பண்ணனாலுமே query பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு லேக் ஹவுஸ் ஸ்டோரேஜ்க்கு ரொம்ப ரிலையபிளான திங். ஸோ அதனால தான் நம்ம வந்து டெல்டா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பேட்ச் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு என்னோட டெல்டா வந்துட்டு தேவைப்படும். எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் லாக்ஸ் தான் வந்துட்டு கன்சிஸ்டன்சியை வந்துட்டு என்ஷோர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது நம்ம வந்துட்டு கஃப்காலேருந்து டேட்டா எடுத்தாச்சு, டெல்டாவில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பவர் பிஐ தானே. பவர் பிஐயோட கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் சிம்பிள் தான் வந்துட்டு டைரக்ட் query. ஸோ டைரக்ட் queryல வந்துட்டு எதுக்காக லைவ் அப்டேட்ஸ் வந்துட்டு தேவைன்னா என்னோட டைரக்ட் query நான் வந்துட்டு தேவைப்படுறேன். அதே மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஒன்று ஸ்கெடியூல்டாக இருக்கலாம், இல்லை மேனுவல்டாக இருக்கலாம். ஸோ என்னோட டேட்டா வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். செக்யூரிட்டின்னு சொல்லும் போது ரோ லெவல் ஃபில்டர்ஸ் தான் வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியும். விஷுவலைசேஷன் சொல்லும் போது பார் லைன் கேபிஐ கார்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பவர் பிஐல நம்ம விஷுவலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் பிஐல கனெக்ட் பண்ணி ஸ்பார்க் ஜேடிபிசியை கொடுத்து அண்ட் தென் உன்னோட டெல்டா டேபிள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி அதுலேருந்து என்னோட விஷுவல்ஸை வந்துட்டு நான் பில்ட் பண்ணி வச்சுப்பேன். அது எப்படி பண்ணுங்கிறதும் தனி வீடியோவாகவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ பவர் பிஐ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி டேஷ்போர்ட்ஸ். ஸோ ஒரு டிசிஷன் மேக் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு என்னோட பவர் பிஐ வந்துட்டு எனக்கு தேவைப்படும். அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜேடிபிசி ஓடிபிசி இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அது வழியாக தான் வந்துட்டு என்னால் கனெக்டே பண்ண முடியும். ஸோ அட்வான்ஸ்டாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்கீமா ட்ரிஃப்ட், லேட் அரைவல், பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் இதெல்லாமே நம்ம முன்னாடியே சொன்னது தான். ஸோ ஸ்கீமா ட்ரிஃப்ட்டுங்கிறது நியூ ஃபீல்ட்ஸை டெல்டா ஸ்கீமா எவல்யூஷன் யூஸ் பண்ணி அதை என்ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவேன். லேட் அரைவல்ஸ்க்கு வாட்டர் மார்க்கிங் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ்க்கு பார்ட்டிஷனிங் அண்ட் ஜியோ ஆர்டரிங் வந்துட்டு எனக்கு, செக்யூரிட்டிக்கு வந்துட்டு ஆர்பிஎஸ்சி என்கிரிப்ஷன் ஆடிட் லாக்ஸ் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் கொடுப்பேன். ஸோ இ-காமர்ஸ் சைடு வரும்போது ஒரு ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா கஃப்கா, டெல்டா அண்ட் பிஐ டேஷ்போர்ட்ஸ் இப்படி தான் வந்துட்டு என்னோட ஃப்ளோ இருக்கும். இதுவே ஐஓடிக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்சார்லேருந்து ரீடிங்ஸை எடுக்கிறதுலேருந்து அண்ட் தென் கஃப்காக்கு வந்து அதுக்கப்புறமே டெல்டா அதுக்கப்புறம் ரியல் டைம் மானிட்டரிங் வந்துட்டு எனக்கு தேவைப்படும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல் வேல்யூஸுமே வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாஸ்டர் கிளாஸில் எல்லா கான்செப்டும் கவர் ஆகிருக்கு. லைக் கஃப்காவோட இன்டர்னல்ஸ், ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங், டெல்டா லைக் ரிலையபிலிட்டி, பவர் பிஐ டேஷ்போர்ட்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ்ட் சினாரியோஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு எப்போ எங்கே எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு லேயரோட திங்ஸும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆர்கிடெக்சர் பவரிங் ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ் இன் என்டர்பிரைஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே ஏன் என்னால் ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியல, எல்லாமே ஒர்க் ஆகுமா அப்படின்னா எஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன் ரன் பண்ணி காமிக்க முடியல அப்படின்னா நான் இது எல்லாமே வந்துட்டு கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணுறேன், அதனால் என்னால் ரன் பண்ண முடியாது. உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் கஃப்கா நம்மளால் கம்யூனிட்டி எடிஷனில் ரன் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் சப்போர்ட்டட் இன் கம்யூனிட்டி எடிஷன். பட் ப்ரீமியம் எடிஷனில் வந்துட்டு சப்போர்ட்டட் தான். என்கிட்ட ப்ரீமியம் எடிஷன் இல்லை. இன்கேஸ் உங்ககிட்ட ப்ரீமியம் எடிஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை ரன் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு போடலாம். ஸோ அண்ட் த பை ஃப்ரம் வந்து திஸ் இஸ் கோட் வித் இந்த பை கோடர்ஸ். ஏதாவது ஒரு புது டாபிக் தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துடலாம். தேங்க்யூ கோடர்ஸ்.